நிறைவேற்றினார். சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய தேவன். என் சாட்சியை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, 46 ஆண்டுகள் இந்த ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ மெடுபள்ளங்கள், எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான சூழ்நிலை, எதிர்மறையான சம்பவங்கள், விமர்சனங்கள் ஏராளம், அதாவது வசைச்சொற்கள் ஏராளம், நிந்தைகள் ஏராளம். ஆனால் ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இவையெல்லாம் கேட்டால் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. தூற்றுவார்கள், போற்றுவார்கள். அன்பார்களே, உங்கள் மனசாட்சி சொல்லும் சாட்சியே உங்களுக்கு புகழ்ச்சி. என்றைக்கும் புகழ்ச்சிக்கு பின்னாலே ஓட வேண்டாம். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், எளிமையாயிருங்கள், உண்மையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், எளிமையாயிருங்கள், ஓவர் பந்தா வேண்டாம். தாழ்மையாயிருங்கள், உண்மையாயிருங்கள். உலகம் பாராட்டுவதை விட பரலோகம் பாராட்டுவது நல்லது. உலகத்தின் மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீடு முக்கியம். இன்றைக்கு உலகத்தின் பாராட்டுகளுக்காக இயங்குகிற மக்கள் ஏராளம். அதாவது உலகத்தின் பாராட்டுகள் கொஞ்ச காலம். எந்த உலகம் உங்களை உயர்த்துகிறதோ அதே உலகம் உங்களை சீக்கிரத்திலே தள்ளிவிடும். தேவன் உயர்த்தினால் அந்த மனிதனை யாரும் கீழே தள்ள முடியாது. எனவே என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவருக்கென்று உண்மையாயிருங்கள், அர்ப்பணியுங்கள், ஆசைப்படுங்கள். ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும். அந்த ஆதங்கம் 1973 ஆண்டு ஒரு முறை எம்எல் ஜபசிங் அவருடைய கூடுகைக்கு போயிருந்தேன். இம்மானுவேல் மெதடிஸ்ட் சபையிலே அங்கே ஒரு செய்தி கொடுத்தார். அவசரத்தின் ஊழியம், அன்பின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். இந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. 73 ஆண்டு அவர் சொன்னார், இது அவசரத்தின் ஊழியம், இரண்டாவது இது அன்பின் ஊழியம், மூன்றாவது இது ஆண்டவரின் ஊழியம். கிரேட் மினிஸ்ட்ரி, காட்ஸ் மினிஸ்ட்ரி, குளோரியஸ் மினிஸ்ட்ரி. அன்பார்களே, அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அந்த வார்த்தைக்கு என் அர்ப்பணித்தேன். ஏறக்குறைய 46 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த தேவமனிதனுடைய அந்த செய்தி என்னை தொட்டது. என் அர்ப்பணித்தேன். இதுவரை கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர், செயல்பட முடியாதவைகளை செயல்படுத்துகிறவர், நிரூபிக்கிறவர், நிஜமாக்குகிறவர், நிகழ்காலத்திலே செய்கிறவர். He will do the impossible thing. அதாவது எது செய்ய முடியாதோ அதை முடிய செய்கிறார். எது காணப்படவில்லையோ அதை காண செய்கிறார். எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியமாக்குகிறார். அன்பார்களே, எந்த உலகத்தில் நீ தூக்கி எறியப்பட்டாயோ அதே உலகத்திலே உன்னை உயர்த்துகிற கர்த்தர். எந்த உலகம் உன்னை ஒதுக்கினதோ அதே உலகத்திலே நீ அநேகருக்கு ஒரு ஒதுங்கும் நிழலாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த வேதத்தை 49 ஆண்டுகளாக படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிச்சம், புதிய புதிய சத்தியம். இதே யூடியூப்ல அன்பார்களே, என்னுடைய பெயரை போடுவதனால் ஏறக்குறைய ஒரு 1600 செய்திகளை நீங்கள்